டாப் மெக்கானிக் குரூப் நம்பர் அனைவருக்கும் வணக்கம். நார்கோல்லேருந்து பிஎன் பைக் குமார் பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டார்க் BS6 மாடலு. இதில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சாவி ஆஃப் ஆனாலும் இந்த லைட்டு வந்து, அதாவது பார்க்கிங் பீடிங் வந்து எப்பவுமே எரிஞ்சினே இருக்குது. இதனால் என்னென்னா வண்டியில் பேட்ரி வந்து டவுன் ஆகிடும். அதுக்கு நிறைய செக்கப்பு, நிறைய ஸ்பேர்லாம் மாற்றிருக்காங்க BS6 மாடலு. ஆனால் வந்து இந்த லைட்டை வந்து கட் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணாலும் மெயின் லைட் எரியும். இது தெரியும் உங்களுக்கு எல்லாருமே. இது வந்து பார்க்கிங். இது சாவி பட்டனும் எரியும். ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், மெயின் LED. இந்த பார்க்கிங் வந்து கட் பண்ணவே முடியல. ஏற்கனவே நிறைய எல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி போட்டு கடைசியாக வந்து ECM தான் மாற்றணும் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் என்னென்னா மீட்ரு வந்து இந்த வண்டியில் வந்து உடஞ்சி டேமேஜ் ஆகிடும். அதை கவனிக்கவே இல்லை. மீட்டர்லேருந்து லைன் போகும். ஏன்னா வந்து எல்லா வண்டியிலுமே மீட்ரு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீட்டரை பற்றி, மீட்டருக்கு எப்பவுமே ஒரு DC பவர் வந்து டைரெக்டாக வந்துனே இருக்கும். பல்சர் இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்ரு வண்டிங்களுக்கு எல்லாமே DC பவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துனே இருக்கும். அதனால தான் DC பவர் ஸ்டார்ட் ஆகி பார்க்கிங் மீட்டரில் வர பார்க்கிங்கில் வர சென்சார் மூலியமாட்டு இந்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்துடுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது ஒரு மீட்டர்னால் தான் கம்ப்ளைண்ட் ஆகி, ஆனால் அது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மேலே செலவு பண்ணியிருக்காங்க. ECU வரைக்கும் மாற்றி பார்த்துருக்காங்க. மாற்றியும் செட் ஆகலை. பார்த்திங்கன்னா மீட்ரு கம்ப்ளைண்ட்லாம் இந்த லைட்டு எரிஞ்சினே இருக்கும். சாவி எடுத்தாலும் எரிஞ்சினே இருக்கும். BS6 மாடல் வண்டியில். என்டார்க் வண்டிங்களுக்கு வந்து மெயினாக வந்து டிஜிட்டல் மீட்ரு ஃபால்ட்டாக என்னென்னு பார்க்கணும். டிஜிட்டல் மீட்ரு இருக்கிற வண்டி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வரும். பல்சரில் அதிகமாக வரும், அப்பாச்சிங்கில் அதிகமாக வரும். மீட்ரு ஷார்ட்டுன்னா பேட்ரி டவுன் ஆகிரும். இது வந்து லைட்டு, பார்க்கிங் லைட்டே எரிய ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா சாவியே இல்லை, லைட்டு பார்த்தா எரிஞ்சிட்டே இருக்குது. மீட்டருனுடைய கண்டிஷனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மீட்ரு வந்து டேமேஜ் ஆகி உள்ளே இருக்கிற சர்க்கியூட் போர்டு ஷார்ட் ஆகி தான் உங்களுக்கு பார்க்கிங் லைட்டாக ஆட்டோமேட்டிக்காக இது பேட்ரி வந்து டவுன் ஆகிரும். சார்ஜ் போட்டு ஓடும் பகல் ஃபுல்லாக. லைட்டு ஆஃப் ஆனால் நைட்டு ஃபுல்லாக லைட் எரிஞ்சு டவுன் ஆகிடும். அதெல்லாம் வந்து இந்த சாக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, மீட்ரு வந்து கம்மியில் ஆர்டர் போட்டு கிடைக்கல. இந்த மீட்ரு டிமாண்டு ECU வரைக்கும் மாற்றி பார்த்துக்கோங்க. ECUனால ஷார்ட் இருக்குமா அப்படின்ட்டு நிறைய கஸ்டமருக்கு 10,000 மேல் செலவுனால எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி கடைசியாக பார்த்தா மீட்ரு சாக்கெட்டை உருவி விட்டோன்னே உங்களுக்கு லைனு கட் ஆகிடுச்சு. இந்த மீட்ரு மூலிமா, பின் மூலிமா தான் லைனை ரிட்டன் போகும் பார்க்கிங்கு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. சார்ஜ் இறங்குறதுக்கு தான் கம்ப்ளைண்ட். மற்றபடி சார்ஜ் ஏறுறது எல்லாம் கரெக்டாக இருக்குது வண்டியில். இந்த ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்னால தான் மீட்ரு இவ்வளோ டேமேஜாகவே பார்க்காம வந்திருக்காங்க. இது வண்டி ஸ்டார்ட் ஆகுதே ஓடுதேன்னு சொல்லி இதை கவனிக்கவே இல்லை. இதனால தான் ஷார்ட்டேஜ். இப்போ வந்து லைட்டு எரியவே இல்லை. அதுக்கான ஒரு பதிவு தான். தேங்க்ஸ் நண்பர்களே.